அண்மைச்செய்தி வெளியாக இருக்கிறது. பாரத பிரதமர் சென்னை வந்திருக்கிறார். கேரளாவிலிருந்து தனி விமானம் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை விமான நிலையம் வந்திருந்திருக்கிறார் என்கிற தகவலை தற்போது நாம் அண்மைச்செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கேரளாவிலிருந்து தனி விமானம் மூலம் சென்னை விமான நிலையத்திற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகை தந்திருக்கிறார். இங்கிருந்து கேரளாவிலிருந்து தனி விமானம் மூலம் சென்னை விமான நிலையத்திற்கு வந்திருந்திருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். தற்பொழுது வந்திருப்பதை அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கேரளாவிலிருந்து தனி விமானம் மூலம் சென்னை விமான நிலையம் வந்திருந்த பிரதமர் அங்கிருந்து திண்டிவனம் பகுதிக்கு செல்ல இருக்கிறார். கேரளாவிலிருந்து தனி விமானம் மூலம் சென்னை வந்திருக்கிறார் பாரத பிரதமர் மோடி அவர்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசுவதற்காக தமிழகம் வந்திருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது சிறப்பு செய்தி யோகேஸ்வரன். யோகேஸ்வரன், பாரத பிரதமர் மோடி அவர்களின் சென்னை பயணம் குறித்த கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. இன்னும் சில மாதங்கள்ல தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலுக்கு பல்வேறு அரசியல் கட்சிகளும் ஆயத்தமாகி வரக்கூடிய நிலையில பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் தமிழ்நாட்டில் தேர்தலில் போட்டியிடுவதற்கான ஆயத்த பணிகளை எல்லாம் மேற்கொண்டு வருகிறார்கள். இதன் ஒரு பகுதியாகவே நடப்பாண்டுக்கான இந்த சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இதில் பங்கேற்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி சற்று நேரத்திற்கு முன்பாக சென்னை வந்தடைந்திருக்கிறார். பிரதமருடைய தனி விமானமானது சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்கி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்துல விமானத்திலிருந்து வெளியே வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி தனி ஹெலிகாப்டர் மூலமாக இந்திய பாதுகாப்பு படைக்கு சொந்தமான MI-17 ஹெலிகாப்டர் மூலமாக சென்னை விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்துல விழா நடைபெறக்கூடிய அந்த பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி செல்ல இருக்கார். சட்டமன்ற தேர்தல் அறிவிப்புக்கு இன்னும் சில வாரங்களே இருக்கக்கூடிய நிலையில சட்டமன்ற தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாகவே தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை பாஜக தீவிரப்படுத்தி இருக்கிறது. சில தினங்களுக்கு முன்பாக டெல்லியில் நடைபெற்ற கூட்டம், அதனைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடியுடைய இன்றைய பொதுக்கூட்டம் என அடுத்தடுத்து பல்வேறு நிகழ்வுகளுக்கு பாஜக திட்டமிட்டு இருக்கிறார்கள். இன்று சென்னை வந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் சற்று நேரத்துல பாதுகாப்பு படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் மூலமாக விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு அவர் மதுராந்தகம் செல்ல இருக்கிறார். இன்றைய பிரதமருடைய பயணம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக கருத முடிகிறது. அதற்கான காரணம், ஒரு பக்கம் சட்டமன்ற தேர்தல், மற்றொரு பக்கம் தமிழ்நாட்டில் தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக மீது மக்கள் பல்வேறு அதிருப்தியில் இருக்கிறார்கள். திமுக அமைச்சர்கள் மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. இது குறித்தெல்லாம் ஏற்கனவே மத்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய கவனத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. எனவே பிரதமர் நரேந்திர மோடி சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதல் தேர்தல் பொதுக்கூட்டத்துல பங்கேற்பதற்காக வந்திருக்கக்கூடிய நிலையில பிரதமர் நரேந்திர மோடி என்ன பேச போகிறார் தமிழ்நாட்டினுடைய அரசியலை மையப்படுத்தி என்ற எதிர்பார்ப்பும் மிக அதிகமாகவே இருக்கிறது. மதுராந்தகத்துல பாஜக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்துல பல ஆயிரக்கணக்கான பாஜக தொண்டர்களும் திரண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் நாம் மற்றொரு பக்கம் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில்தான் பிரதமருடைய பயணம் என்பது தமிழ்நாட்டிற்கு தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக மாறி இருக்கிறது. இன்று கேரளா மற்றும் தமிழ்நாடு உள்ளிட்ட 2 மாநிலங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பயணம் செய்வது என்பது ஏற்கனவே நேற்று வெளியிடப்பட்டிருந்த பிரதமர் அலுவலகத்தினுடைய செய்திக்குறிப்பின் மூலம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இன்று காலை கேரள மாநிலம் திருவனந்தபுரம் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருந்தார். பின்னர் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலமாக சென்னை புறப்பட்ட நிலையில சற்று நேரத்திற்கு முன்பாக பிரதமருடைய தனி விமானம் என்பது சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்கியது. சென்னை விமான நிலையத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தனி விமானம் தரையிறங்கி இருக்கக்கூடிய நிலையில பிரதமர் வெளியே வருவதற்கு முன்னதாக செய்யக்கூடிய இந்த ஏற்பாடுகள் அனைத்துமே செய்யப்பட்டு வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் சற்று நேரத்தில் விமானத்திலிருந்து வெளியே வர உள்ளார். அவரை பாஜகவினுடைய முக்கியமான தலைவர்கள் சென்னை விமான நிலையத்தில் வரவேற்பதற்காக காத்திருக்கிறார்கள். அவர்கள் உள்ளே சென்ற காட்சிகளை நாம் பார்க்க முடிந்தது. இந்த நிலையில் தான் பிரதமர் நரேந்திர மோடி வெளியே வந்தவுடனே அவரை பாஜக தொண்டர்கள் மற்றும் மூத்த தலைவர்கள் வரவேற்று தனி ஹெலிகாப்டர் மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் சற்று நேரத்திலிருந்து சென்னை விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் செல்ல இருக்கார். மதுராந்தகத்துல பிரதமர் நரேந்திர மோடி பயணிக்கக்கூடிய தனி
ஹெலிகாப்டர்கள் தரையிறங்கு தளம் உள்ளிட்டவை எல்லாம் கடந்த சில நாட்களுக்கு முன்பாகவே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில அங்கு பிரதமர் தரையிறங்கிய உடனே பிரதமருக்கு உரிய தனி பாதுகாப்பு வாகனங்கள் மூலமாக பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய விழா மேடைக்கு செல்ல வைக்க பிரதமர் நரேந்திர மோடி விழா மேடைக்கு செல்லக்கூடிய வழிநெடுகிலுமே பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தொண்டர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்பதற்கான திரளான ஏற்பாடுகள் என்பதும் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்துல பிரதமர் நரேந்திர மோடியுடைய அந்த ஹெலிகாப்டர் என்பது சென்னை விமான நிலையத்திலிருந்து புறப்பட இருக்கக்கூடிய நிலையில தோராயமாக ஒரு 30 1 மணி நேரங்களுக்குள்ளாக பிரதமர் நரேந்திர மோடி பொதுக்கூட்டத்துல உரையாற்ற இருக்கார். அதனையெல்லாம் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய செய்திகள் இன்னும் விரிவாக பார்க்க முடியும். சண்முகவே. யோகேஸ்வரன், நீ குறிப்பிட்டது போல தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதல் கூட்டம், அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள சூழலில் அரசியல் களம் சூடுபிடித்திருக்கிறது. இந்த சூழலில் பாரத பிரதமர் மோடி அவருடைய தமிழகம் வருகை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டம், அதாவது தேர்தலுடைய ஜுரம் தொடங்கக்கூடிய இந்த சூழலில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த கூட்டத்திலே பிரதமருடைய பேச்சு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? சண்முகவேல், சமீப மாதங்களாக தாண்டி சமீப வருடங்களாகவே திமுக அரசுக்கு எதிரான மனநிலைமை என்பது தமிழ்நாட்டில் நிலவுகிறது. குறிப்பாக திமுகவினுடைய அமைச்சர்கள் அடுத்தடுத்து ஊழல் விவகாரங்கள் வெளிவருவது, திமுக அமைச்சர்களுடைய நடத்தைகள், திமுக அரசு அறிவித்த திட்டங்களை தொடங்காதது, இப்படியான பல்வேறு அதிருப்திகளும் இருக்கிறது. சமீபத்துல பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு வெளி மாநில நிகழ்ச்சிகள்ல பேசும்போது கூட தமிழ்நாட்டை சுட்டிக்காட்டி பல்வேறு நிகழ்வுகளை எல்லாம் பேசியிருக்கார். இதில் நேரடியாகவே தேர்தலுக்கு முன்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதல் பொதுக்கூட்டம் என்ற ஒரு காரணத்தால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் சார்ந்து மட்டுமே பிரதமருடைய பேச்சுக்கள் இடம்பெறும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலுமே இதற்கு முன்பு தமிழக தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கூடிய பியூஷ் கோயல் தொடங்கி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரைக்கும் தமிழக பயணங்களின் போது தமிழ்நாட்டு அரசியல் குறிப்பாக ஆட்சியில 5 ஆண்டுகளாக இருந்து வரக்கூடிய திமுக அரசில் நிலவக்கூடிய ஊழல், கடன் தொகை அதிகரிப்பு, ஒவ்வொரு அமைச்சர்களுக்கு மீதும் இருக்கக்கூடிய வழக்கு விவரங்கள், இப்படியான பல்வேறு விவரங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி பேசியதோடு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அமையும் என திட்டவட்டமாக எல்லாம் பேசியிருந்தார்கள். எனவே இன்று பிரதமர் நரேந்திர மோடியுடைய இந்த பயணத்தின் போதும் கூட பிரதமர் நரேந்திர மோடி முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊழல் குறித்து பிரதமர் நிச்சயம் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான காரணம், சமீபத்தில் கூட பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் டெல்லியில ஆலோசனை நடத்திய போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக மற்றும் அதன் அமைச்சர்களுடைய ஊழல் சார்ந்த விவகாரங்கள் குறித்து எல்லாம் பேச வேண்டும், அது தேர்தல் மக்கள் மத்தியில் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதை எல்லாம் அவர்கள் வலியுறுத்தினார்கள். இந்த அடிப்படையில் தான் பிரதமர் நரேந்திர மோடியும் இன்றைய தினம் இந்த விவகாரங்கள் குறித்தெல்லாம் அவர் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமருடைய பேச்சை பொறுத்தவரையிலுமே தமிழ்நாட்டில் குறிப்பாக திமுக மக்கள் விரோத அரசாக தற்போது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை பாஜக தலைவர்களும் தினசரி சுட்டிக்காட்ட நிலையில பிரதமர் நரேந்திர மோடியும் இன்றைய தினம் அந்த குறிப்பிட்ட விவகாரங்களை சுட்டிக்காட்டி அவர் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பதுதான் கேள்வியே. பிரதமர் நரேந்திர மோடியை பொறுத்தவரையிலுமே இன்று தேர்தல் பிரச்சார கூட்டங்களை அவர் தொடங்கி வைக்க, இதற்கு முன்பு தமிழ்நாட்டில் அரசியல் களங்கள்ல பிரச்சார கூட்டங்கள் நடத்தி இருந்தாலும் கூட அது மாநில கட்சிகள், குறிப்பாக பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் நடத்தப்படக்கூடிய கூட்டங்கள் தான். ஆனால் தேசிய கட்சியோடு இணைந்து தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய இந்த முதல் கூட்டம் என்பது மதுராந்தகத்தில் இன்று நடைபெறப் போகிறது. எனவே பிரதமர் நரேந்திர மோடி பேசக்கூடியது தமிழ்நாடு அரசியல் தலைவர்களை மட்டுமின்றி தேசிய அளவுல திமுக கூட்டணி வைத்திருக்கக்கூடிய காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளையும் சுட்டிக்காட்டி பிரதமருடைய பேச்சு என்பது இடம்பெறப் போகிறது. எனவே இன்றைய தினம் பிரதமருடைய பேச்சு என்பது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று என்ற அடிப்படையில் எடுத்துக் கொள்ளப்பட்டாலும் பிரதமருடைய பேச்சிற்கு பிறகாக பல்வேறு அரசியல் முக்கியமான சில மாற்றங்கள், திடீர் திருப்பங்கள் எல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. அதற்கான காரணம், பல்வேறு ஊழல் வழக்குகள் இன்னும் திமுக அமைச்சர்கள் மீது நிலுவையில் இருக்கிறது, ஒவ்வொரு முறையும் சுட்டிக்காட்டப்பட்டுக் கொண்டேதான் இருக்கிறது. இப்படியான நிலையில பிரதமருடைய பேச்சிற்கு பிறகு அது அரசியல் ரீதியிலான பல்வேறு கேள்விகளையும் பல்வேறு எழுப்பக்கூடும் எனவே நாம் எதிர்பார்க்க முடிகிறது. சண்முகவேல். யோகேஸ்வரன், தேசிய ஜனநாயக கூட்டணியோட முதல் கூட்டம் மிகப்பெரிய அளவில் மதுராந்தகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதற்காக பாரத பிரதமருடைய வருகை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதே போல் மக்கள் கூட்டமும் அதிகமாக இருப்பதற்கான ஒரு சூழல் இருக்கிறது. விழா ஏற்பாடுகள் குறித்தும் மக்களுக்கான அந்த குடிநீர் உள்ளிட்ட வசதிகள் செய்யப்பட்டுள்ளது குறித்தும் விரிவாக சொல்லுங்கள்.
செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்துல சுமார் 40 ஏக்கர் பரப்பளவுல தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதல் பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அங்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தொண்டர்கள், பாஜக மட்டுமின்றி பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தொண்டர்கள் திரளாக கூடியிருப்பதன் காரணமாக அங்கு ஏற்கனவே முன் ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. சில தினங்களுக்கு முன்பாக கூட மத்திய பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் இன்று விழா நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்ட மேடை மற்றும் அங்கு கூடியிருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகளை நாம் செய்ய வேண்டும் என்பது குறித்தெல்லாம் நேரடி அவர் கள ஆய்வு என்பதை மேற்கொண்டு கூடுதலான இன்னும் சில திட்டங்களை எல்லாம் அவர் வகுத்து கொடுத்திருந்தார். தேவையான குடிநீர் வசதி மற்றும் கழிப்பிட வசதி எல்லாம் இருக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் கூட்ட நெரிசல் ஏற்படாத வகையில திட்டங்கள் திட்டமிட வேண்டும் என்பதை எல்லாம் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அறிவித்திருந்தார். இதன் காரணமாக இன்று பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கக்கூடிய இந்த முதல் பொதுக்கூட்டத்துல அங்கு கூடக்கூடிய தொண்டர்கள் அனைவருக்கு தேவையான அத்தியாவசிய ஏற்பாடுகள் அனைத்துமே செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவை மட்டுமல்லாமல் தொண்டர்கள் வருகை தருவதற்கு ஒரு வழியும் அவர்கள் பாதுகாப்பாக மீண்டும் வெளியேறுவதற்கான வழிகளும் தனித்தனியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இவற்றை தவிர கூட்ட நெரிசல் ஏற்படக்கூடாத வகையில போலீசாருடைய பாதுகாப்பு பணிகள் உள்ளிட்டவையும் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. இவற்றை தவிர பிரதமர் நரேந்திர மோடி வந்து செல்வதற்காகவும் அதே போல கூட்டணி கட்சியினுடைய அரசியல் தலைவர்கள் வந்து செல்வதற்காகவும் தனித்தனியான வழிகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதில் பிரதமர் நரேந்திர மோடி வரக்கூடிய வழிகளில் மட்டும் முழுமையாக மத்திய பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு அதற்குள்ளாக தொண்டர்களோ அல்லது வேறு யாருடைய வாகனங்களோ எதுவுமே அனுமதிக்கப்படவில்லை. மாறாக பிரதமருடைய வாகனம் வருவதற்காக மட்டுமே அந்த சாலை என்பது தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அரை மணி நேரத்துல பிரதமர் நரேந்திர மோடி மதுராந்தகம் வந்தடைவார் என்ற ஒரு காரணத்தினால் போக்குவரத்து மாற்று ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. பாஜகவினுடைய தகவலின்படி இன்று கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் பங்கேற்பார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதல் பொதுக்கூட்டத்தில் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில 10 லட்சம் பேர் வரக்கூடிய வாகனங்கள், அதற்கு தேவையான நிறுத்துமிடங்கள், கூட்டம் முடிந்ததற்கு பிறகு, அதாவது கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பாக கூட ஒவ்வொரு மணி நேரங்கள்ல ஒரு சிலர் வந்து கொண்டேதான் இருப்பார்கள். ஆனால் கூட்டம் முடிந்தவுடனே ஒரே நேரத்தில் அனைவரும் ஒரு இடத்தில் இருந்து வெவ்வேறு நகரங்களுக்கு செல்லக்கூடுவார்கள் என்பதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். எனவே இந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்துல இருந்து சிறிது தூரத்துல வாகனங்கள் நிறுத்தக்கூடிய இடங்கள் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வாகனங்கள் நிறுத்தக்கூடிய இடங்கள் மட்டுமின்றி இதில் பங்கேற்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் செல்வதற்கான தனி வழி உள்ளிட்டவை எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய கூட்டத்தை பொறுத்தவரையிலுமே சுமூகமாகவும் வெற்றிகரமாகவும் நடத்துவதற்கான அத்தனை ஏற்பாடுகளையுமே நாங்கள் செய்திருக்கிறோம் என்று பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி வருகைக்கு தொடங்கியவுடன் இந்த மதுராந்தகத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதல் தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டம் என்பது தொடங்க இருக்கிறது. சண்முகவேல், ஈஸ்வரன், அதே போல் பிரதமர் மோடி அவருடைய வருகை இப்போ சில மணித்துளிகளுக்கு முன்னர் தான். ஆனால் பிரதமர் வருவதற்கு முன்னதாகவே ஒரு எக்ஸ் வலைத்தளத்தில் ஒரு பதிவு என்ன அப்படின்னா, ஊழல் திமுக ஆட்சிக்கு தமிழக மக்கள் முடிவு கட்ட தயாராகி விட்டார்கள் என்கிற கருத்தை பதிவு செய்துவிட்டு யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே என்பதைப் போல பிரதமர் வருகைக்கு முன்னரே இந்த தகவலை பதிவிட்டு வந்திருக்கிறார். அப்படி என்றால் தற்பொழுதைய இந்த கூட்டத்தில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், அதாவது ஊழல் குறித்து திமுகவுடைய இது என்ன மாதிரியான பிரதமருடைய பேச்சில் அடங்கும் என்பது கண்ணோட்டமாக இருக்கிறது யோகேஸ்வரன்? இது இயல்புதான். பிரதமர் நரேந்திர மோடி எந்த மாநிலத்திற்கோ அல்லது வேறு வெளிநாடுகளுக்கோ தன்னுடைய பயணத்தை மேற்கொள்ளும் போது அந்த பயணத்திற்கு முன்பாக தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல தான் எதற்காக செல்கிறேன், என்னென்ன மாதிரியான முக்கியத்துவங்களை பெற்றிருக்கிறது தான் செல்லக்கூடிய நகரங்கள் என்பதையெல்லாம் அவர் சமூக வலைதளத்துல பதிவிடுவார். இது 2014 பிரதமராக பதவியேற்றதற்கு பிறகு இந்த நடைமுறைகளை நாம் தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது. ஆனால் பிரதமர் பதிவிடக்கூடிய பதிவு, அதனுடைய முக்கியத்துவம், அது எந்த காலகட்டத்தில் பதிவு செய்யப்படுகிறது, இதுதான் முக்கியத்துவம். தமிழ்நாட்டில் நாம் முன்பே குறிப்பிட்டது போல இன்னும் சில வாரங்கள்ல தேர்தல் தேதி அறிவிக்கப்பட இருக்கிறது. சில மாதங்கள்ல சட்டமன்ற தேர்தலும் நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே கடந்த சில வாரங்களாகவே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பேச்சுக்கள் தான் தமிழ்நாட்டில் தலைப்பு செய்தியாகவும் இடம்பெறுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல பிரதமர் நரேந்திர மோடியினுடைய முதல் பயணம் தேர்தலுக்கு முந்தைய பயணம், அதிலும் குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய மிகப்பெரிய தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய பயணம் என்பதால் பிரதமர் நரேந்திர மோடி இது தேர்தலை சார்ந்து
குறிப்பாக பேசக்கூடுவார் அப்படின்றது நாம் எதிர்பார்க்க முடியும். ஆனால் என்ன சார்ந்து பேச போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நிலையிலே பிரதமருடைய எக்ஸ் வலைதள பக்க பதிவுகள் எல்லாம் உணர்த்துகிறது. இது திமுகவினுடைய அரசு மீது இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளிட்ட முக்கியத்துவம் வாய்ந்த அம்சங்கள் குறித்தெல்லாம் பிரதமர் பேச போகிறார் என்று. பிரதமர் நரேந்திர மோடியினுடைய எக்ஸ் வலை பக்கத்துல கூட தமிழ்நாட்டிற்கு வருகை தருகிறேன் என்பதை மகிழ்ச்சியாக கூறக்கூடிய அதே நேரத்துல திமுக அரசின் மீது பல்வேறு ஊழல்கள் இருக்கிறது என்பதை எல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே பிரதமருடைய இன்றைய தின பேச்சு என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக மாறப்போகிறது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கிறது. 2024 மக்களவை தேர்தல். இதே போல மக்களவை தேர்தலுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி வந்திருந்த போது 2021 முதல் ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக அரசின் மீதான பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுக்களை எல்லாம் பல்வேறு அம்சங்கள்ல சுட்டிக்காட்டி இருந்தார். இது மட்டுமல்லாமல் மக்களுக்கு செய்யக்கூடிய திட்டங்கள் அது மத்திய அரசினுடைய தொகுப்பூதியத்திலிருந்து செய்யப்படும் போது மாநில அரசு தான் இந்த திட்டங்கள் செய்வதாக அவர்கள் சுட்டிக்காட்டிக் கொள்கிறார்கள். எனவே மாநில அரசுக்கு நாங்கள் எவ்வளவு உதவிகளை செய்திருக்கிறோம், தமிழ்நாட்டில் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள்ல மத்திய அரசினுடைய பங்கு எவ்வளவு இருக்கிறது, மத்திய அரசு கொடுக்கக்கூடிய திட்டங்களை மாநில அரசு ஏற்க மறுத்தது உள்ளிட்ட அம்சங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். எனவே இன்றைய தினம் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பான முதல் பொதுக்கூட்டம் என்ற ஒரு காரணத்தினால் இன்றைய தினமும் பிரதமர் நரேந்திர மோடி இத்தகைய அம்சங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி அவர் பேசுவார் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தேர்தலுக்கு முன்பான ஒரு அரசியல் பரப்புரை கூட்டத்துல பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பேச்சுக்கள் அரசியல் அடுத்தடுத்த பிரதிபலிப்புகளையும் முக்கியத்துவத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்றதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பிரதமருடைய பேச்சு என்பது சரியாக 40 நிமிடங்கள்ல இருந்து 50 நிமிடங்கள் வரைக்கும் இருக்கலாம் என்று பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி பேசும்போது அங்கு கூடியிருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு புரியும்படியாக அதனை தமிழில் மொழி மாற்றம் செய்து பேசுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது என்ற விவரங்களையும் பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். எனவே பிரதமர் நரேந்திர மோடி இந்தி மொழியில தொடக்கத்துல தமிழ் உரையாற்றினாலும் இந்தி மொழியில் அவர் பேசக்கூடிய பேச்சுக்கள் அனைத்துமே அடுத்தடுத்த நிமிடங்களிலேயே அது தமிழ் மொழியில மாற்றம் செய்யப்பட்டு அதே மேடையில் எதிரொலிக்கப்படும். குறிப்பாக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக நடைபெறக்கூடிய கூட்டம் என்பதால் பிரதமருடைய ஒவ்வொரு பேச்சும் கருத்துக்களுமே முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவே தொண்டர்களுக்கும் சென்றடையும், இந்த அரசியல் களத்திலும் பிரதிபலிக்கும்.